குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதை யூஸ் பண்ணினா இன்ஸ்கேப்புங்கிற ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. சரியா, நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் தேவை நமக்கு. ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதுக்கு சைஸ் செட் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் சைஸ் கண்டிப்பாக செட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சுங்கிற ஒரு டேப், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டிராப் டவுன் ஷோ ஆகும். அதில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துட்டு வித்து அகலம் அகலம் வந்து ஒரு 30. ஹைட்டு வந்து சாரியா ஹைட்டு வந்து ஒரு 20. 20 கூட அதிகம் தான் நினைக்கிறேன். 17 சரி, ஒரு சைஸ் செட் பண்ணியாச்சு. சரியா, அகைன் இதை டூப்ளிகேட் எடுங்க. சரியா, கண்ட்ரோல் டி இங்க எடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். இதை வந்து வேற ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ரெட் ஆங்கிள் டூல கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸை மாத்திருங்க. வித்து வந்து ஒரு 18 இருக்கிற மாதிரி மாத்திருங்க. சரி, 18 16 கூட ஓகே. சரியா, நடுவில் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணோன்னே ஆரோஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஆரோ சேஞ்ச் ஆயிரும். சரியா, அதில் பாட்டமில் ஒரு ஆரோ வந்து லைட்டாக சைஸ் பண்ணுங்க. சரியா, சைஸ் பண்ணுங்க. இன்னும் கூட நம்ம வித்தை குறைச்சிடலாம். 12 10 ஓகே. சரியா, அவ்வளோதான். இந்த மாதிரி சைடு கொண்டு போயிட்டு ரெண்டாவது பாத் டூல்னு ஒரு டூல் இருக்கும். இந்த பாத் டூல் கொடுத்துட்டு மேலே பாத் டூல் கொடுத்துட்டு மேலே பாத்துக்கு போங்க. அதில் ஆப்ஜெக்ட் டு பாத் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் 4 டாட் வரும். சரியா, இதை வந்து எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சென்டரில் கொண்டு போயிட்டு இந்த ஹேண்ட் சிம்பிள் வருதான்னு பாருங்க. ஹேண்ட் சிம்பிள் வந்தாலும் லைட்டாக உள்ள தள்ளுங்க. அவ்வளோதான். சரியா, இப்போ ஒரு பார்டர் வரைய போறோம். என்ன ரீசனுக்காக பார்டர் வரைய போறோம்னா, இப்போ நம்ம இந்த மஞ்சள் கலரை நம்ம வந்து ஒயிட் கலரா மாத்திடுவோம். மாத்தினதுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா தெரியும் சைட்ல பார்டர் இல்லாமல் இருக்கும்போது. சரியா, இப்போ அதுக்கு தான் ஒரு பார்டர் வரைய போறோம். அது எப்படி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளாக் ரெக்டாங்கிள் இருக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. டூப்ளிகேட் எடுத்துருங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டு இந்த ஃபைல் அண்ட் ஸ்டோர் இது வந்து ஓப்பனில் இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், கீழே பாட்டமில் லெஃப்ட் சைடு பாட்டமில் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும் டேப். சரியா, இதில் வந்து இந்த இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இன்ட்டு மார்க் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டோக் ஸ்டைல் இதில் வந்து மில்லிமீட்டரை இன்ச்சஸ்ன்னு மாற்றிட்டு லைட்டாக ஒரு அப்பாரா கொடுங்க. ஒரு பார்டர் கிடைச்சிடும். சரியா, இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக தெரியுதா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு ரிப்பன் வரைய போகிறோம். ஓனர் பேரோ இல்லை வேற ஏதாவது பேரோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு ரிப்பன் வரைய போகிறோம். அது எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகெயின் ரெக்டாங்கிள் டூல், இது வந்து நம்ம ஸ்டோக் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோக் இருக்குது. நம்ம வந்து 0 கொடுத்துட்டு ஃபில்லுக்கு போயிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துரும். சரியா, கொடுத்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன கலர் வைக்க போகிறோம்னா ப்ளூ கலர் இஸ் ஓகே. ப்ளூ கலர் வச்சுக்க போகிறோம். ப்ளூ கலர் வைக்க போகிறோம். இப்போ இந்த இந்த ரிப்பன் வந்து கொஞ்சம் சைடு வாக்கம் இருக்கணும். இப்போ இந்த இந்த ஒயிட் கலர் இருக்கா, இந்த ஒயிட் கலர் மாதிரியே கிராஸாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா
இந்த ஒயிட் கலர் நம்ம பார்த்து சேஞ்ச் பண்ண இந்த ரெக்டாங்கிளை டூப்ளிகேட் பண்ணிவிடு. கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதோட கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் ஏதோ ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுங்க. சரியா? இந்த ரிப்பனை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு ரெண்டையும் ஷிஃப்ட் அமைக்கி ரெண்டையுமே செலக்ட் பண்ணணும். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பாத்தில் டிஃப்ரென்ஸ் கொடுங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்தோன்னே ஒரு கிராஸ் கட்டிங் ஒன்று கிடைக்கும் பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிராஸ் கட்டிங் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ப்ளூ கலர் ரிப்பனை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும். இப்போ இந்த மூணாவது ஜூம் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நாலாவது அகைன் ஒரு ரெக்டாங்கிள் வரைய போறோம். இது எதுக்காக வரைய போறோம்னா இந்த ரிப்பன் வந்து கொஞ்சம் மடங்குன மாதிரி இருக்கணும். அதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் வரைய போறோம். சரியா? இதை கொடுத்துட்டு ரெண்டாவது டூல் பாத் டூல் கொடுங்க. பாத்தில் போயிட்டு ஆப்ஜெக்ட் டு பாத் இதை கொடுத்துக்கோங்க. சரியா? கார்னர் கொண்டு போயிருங்க. இந்த ரெண்டாவது டாட்டை இந்த ஓரம் கொண்டு வந்துருங்க. இந்த டாட்டை இதோட சேர்த்து விட்டுருங்க. சரியா? சேர்த்து விட்டுட்டு அதை கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க் ப்ளூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னா ஒரு ரிப்பன் வந்து கிராஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். சரியா? இன்னும் அந்த ஒயிட் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. சேஞ்ச் பண்ணிடும். இதை கிளிக் பண்ணிட்டு பாத் டூல் ஆப்ஜெக்ட் டு பாத். அவ்வளோதான். சூப்பர். இப்போ ஜூம் அவுட் பண்ணிடும். இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ கூட வச்சுக்கலாம். ஒரு ரிப்பன் கிராஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுதா? இதுக்காக தான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். சரியா? இதை கொஞ்சம் பெருசாக்கினா கூட ஆக்கி. சரி. இப்போ மூணாவதா ஒரு லோகோ உள்ள கொண்டு வரணும். எப்பயுமே ஒரு கம்பெனினா அதுக்கு ஒரு லோகோ இருக்கணும். சரியா? இப்போ நம்ம வந்து இம்போர்ட்டுக்குள்ள போயிட்டு நான் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிங்க முகம், இதுதான் என்னோட கம்பெனியோட லோகோன்னு வச்சுப்போம். இதை சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு ஓகே. இப்போ நம்ம கம்பெனியோட பேர் எழுத போறோம். ஏதாவது ஒரு பேர். கேலிபிரிங்கிற ஒரு ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சென்டரில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதோட சைஸ்
27 இருக்கு. நம்ம ஒரு 40 ஈஸியா. சரி, ஏதோ பிளாக் கலர்ல மாத்திக்கோங்க. அகைன் ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள். இன்னும் ஒரு டேக் லைன். ட்ரஸ்ட் மீ. இதுக்கு வந்து என்ன ஃபாண்ட்னா பிரஷ் ஸ்கிரிப்ட் எம்டி அப்படின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்றேன். சரியா, இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி. 19 வேண்டாம், ஒரு 20. 20 இஸ் ஓகே. ட்ரஸ்ட் மீ. ஒரு 25. இதே கண்ட்ரோல் டி கொடுங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ட்ரஸ்ட் மீ. அடுத்த டேக் லைன் வந்து லவ் மீன்னு வச்சுக்கோங்க. லவ் மீ. சூப்பர். இப்போ இது சிம்பிளா இருக்கு, அதனால ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணுவோம். ஒரு டாட் மாதிரி. அதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஓகே. இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா, நம்ம கம்பெனி பேர் எழுதியாச்சு, கீழே டேக்லைன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் சைடில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனியோட இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரி ஐடி இருந்துச்சுன்னா அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோலாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இன்ஸ்டாகிராம். இந்த லோகோ எல்லாமே நான் வந்து லேப்ல ஒர்க் பண்ணும்போது நான் கொடுக்குறேன். சரியா, இது சைஸ் வந்து 20. லோகோ எங்கே போச்சு? ஷிஃப்ட் அமைக்கி நீங்கள் அப்பேரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நகரும். சரியா, இல்லைனாலும் ஒரு 15. 15 இஸ் ஓகே. முதல் லோகோ கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் லோகோ. இந்த லோகோ ரவுண்டட் லோகோ எடுப்போம். ரவுண்ட் லோகோ. ஓகே, இம்போர்ட். இதோட சைஸுமே 15. 15 கொடுத்தோம். சரிங்களா, 15 கொடுத்து இங்கே கொண்டு வந்துடும். மூணாவது டெலிகிராம். டெலிகிராம் இருக்கா? இருக்கு. டெலிகிராம் ரொம்ப பெருசா இருக்கு. 15 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கு. சரி, ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணி ஒரு
நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி செய்வோம். ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து வரைய போகிறோம். ம் 3 லோகோ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஐடி பேர் சேர்க்கணும். இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிப்போம். கண்ட்ரோல் டி கொடுங்க. டி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி ஒயிட்டாக மாற்றிடும். ஒயிட்டாக மாற்றிட்டு இந்த இடத்துல இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதோட சைஸ் கொஞ்சம் குறைச்சிப்போமா? இஸ் கரெக்ட். இதை கண்ட்ரோல் டி கொடுத்து இதை கீழே கொஞ்சம் இறக்கிப்போங்க. இறக்கிட்டு ஃபேஸ்புக்கு வேற நம்பர் போடும். கண்ட்ரோல் டி. டெலிகிராம் டெலிகிராமுக்கு ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டிருப்போம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. சரியா? இப்போ 3 ஐடி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக உட்காந்துருக்காங்க. கரெக்டாக உட்காந்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ரிப்பன்ல ஓனர் பேர். எப்படி விசிட்டிங் கார்டில் ஓனர் பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் என்னோட பேரையும் சேர்த்துக்கிறேன். இதே டூப்ளிகேட் எடுத்துப்போம். சாரி, கண்ட்ரோல் டி மேலே போயிட்டு இதோட சைஸ் வந்து 2014. அதுக்கப்புறம் என்னோட பேர். இதை டூப்ளிகேட் எடுத்துப்போம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு
என்னோட பேரை உள்ள சேர்த்துக்கிறேன். நமக்கு ஏத்த மாதிரி வேணா இதை வேணா கொஞ்சம் பெருசாக்கிப்போம். சூப்பர். இப்போ ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓனருங்கிற பேரை மட்டும் கொஞ்சம் உள்ள தெளிவோம். ஓகே. சைடில் இருந்து டெக்கரேட் பண்ணணும்னா அது உங்கள் இஷ்டம். சரி, அதை எப்படி பண்ணேன்னு காமிச்சிடுறேன். இந்த இந்த டேஷ் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி. ஓகே. சரி, இப்போ ஓனர் பேர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா மேலே கடையோட லொக்கேஷன் சேர்க்கணும். லொக்கேஷன் சேர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த லொக்கேஷனுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு. இம்போர்ட் கொடுத்துட்டு லொக்கேஷனுங்கிற சிம்பிள் சேர்த்துட்டு இந்த ஓனர் இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட். இங்கே தான் சேர்க்க போகிறோம். பன்னெண்டு பை 38 24 பி. கோயில் ஸ்ட்ரீட். சிவகாசி. கீழே டூப்ளிகேட் பண்ணியிருக்கோமா, இதை வந்து விருதுநகர். அவ்வளோதான். லொக்கேஷன் இல்லையாச்சு. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி அண்ட் நம்மளோட வெப்சைட் அட்ரஸையும் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி.
கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு நம்மளோட இமெயில் ஐடி சேர்த்துருங்க. kingfashion@gmail.com. அவ்வளோதான். சரி, லாஸ்ட்டு நம்மளோட ஃபோன் நம்பரோ இல்லைனா இனி எதரோ ஃபோன் நம்பர் ஐக்கான் இருக்குதா என்கிட்ட? இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வைப்போம். கண்ட்ரோல் டி. ப்ளஸ் 9876543210. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபோன் நம்பர். ரேண்டமாக ஒரு நம்பர் செட் பண்ணியிருக்கு. சரியா? இது வரும் இல்லையா? 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி தலைகீழ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபோன் நம்பர் கிடையாது. நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கோம். சரியா? இது வீடியோக்காக நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு லுக்கு நமக்கு கிடைக்கும். உன்னோட வெப் அட்ரஸ் இருந்துச்சுன்னா வெப்சைட் அட்ரஸ் கூட உள்ள சேர்த்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக எப்படி நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்ம. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீ நினைக்கிற ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம ஒரு 2 3 ஸ்டெப்ஸை வச்சே கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ. இந்த விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா கிளாஸ் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.